தமிழ்நாட்டுல இருந்துட்டு நீட் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ற மாணவர்களுக்கு வணக்கம். சோ தொடர்ந்து பார்ட் 6 வரைக்கும் பாக்குறோம் இல்லையா? சரி, இந்த பார்ட்டோட கண்டிப்பா முடிச்சிடலாமா? 96th கொஸ்டின். சோ அனோடேஷன் மட்டும் போயிடுறேன். If radius of the second Bohr orbit of helium plus ion is 105.8 picometer. Okay, so அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ரேடியஸ் கொடுத்திருக்காங்க. ஆனா என்ன ரேடியஸ் கொடுத்திருக்காங்க? செகண்ட் போர் ஆர்பிட் உடைய ரேடியஸ் கொடுத்திருக்காங்க. அப்ப R2 அப்படின்னு சொல்லலாமா? ஓகே, போர்ஸ் ஆர்பிட்ல செகண்ட் ரேடியஸ் R2 உடைய வேல்யூ கொடுத்திருக்காங்க. யாருக்குன்னா ஹீலியம் பிளஸ்க்கு. இது ஒரு 1 எலக்ட்ரான் சிஸ்டம், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஹீலியம் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது 2 எலக்ட்ரான், அட்டாமிக் நம்பர் 2, மாஸ் நம்பர் 4 இல்லையா? சோ ஹீலியம் பிளஸ் இருந்துச்சுன்னா அப்போ 1 எலக்ட்ரான் லாஸ் பண்ணிடுச்சு. சோ 1 எலக்ட்ரான் சிஸ்டம்னு அர்த்தம். ஓகே, 1 எலக்ட்ரான் சிஸ்டம்க்கு எவ்வளவு ரேடியஸ்னு கொடுத்துட்டாங்க? செகண்ட் ரேடியஸ் 105.8 picometer. What is the radius of the third Bohr orbit? லித்தியம் 2+ ion கொடுத்திருக்காங்க. லித்தியம் அட்டாமிக் நம்பர் 3. சோ 2+ அப்படின்னா 2 எலக்ட்ரான் இல்லைன்னு அர்த்தம். அப்ப இதுவும் என்னதான் அர்த்தம்? 1 எலக்ட்ரான் சிஸ்டம்னு அர்த்தம். சோ ஹீலியம் பிளஸ் லித்தியம் 2+ ரெண்டுமே 1 எலக்ட்ரான் சிஸ்டம் தான், இதுல பிரச்சனை இல்லை. ஹீலியம் பிளஸ்க்கு எவ்வளவு ரேடியஸ்னு அவங்க சொல்லிட்டாங்க, 105.8 பிகோமீட்டர்னு சொல்லிட்டாங்க. பிகோமீட்டர்னா என்னன்னு தெரியும் இல்லையா? 10⁻⁻12 மீட்டர். ஓகே, சோ லித்தியம் 2+க்கு தேர்ட் போர் ஆர்பிட் R3 வேல்யூ தான் கேக்குறாங்க. ஓகேவா? ஃபைன். சோ ரேடியஸ்க்கு ஜெனரலாவே ரிலேஷன் என்னன்னு பாருங்க. ரேடியஸ் ஆஃப் nth ஆர்பிட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு n² / z. ஓகேவா? n-ன்றது எத்தனாவது ஆர்பிட்? 4th ஆர்பிட், 5th ஆர்பிட் அப்படின்னா அந்த n உடைய வேல்யூ டிவைட் பை z-ன்றது என்னது? அட்டாமிக் நம்பர் ஆஃப் பர்டிகுலர் ஆட்டம். எந்த ஒரு அயான், நம்ம அயானிக் ஸ்பீஷிஸ் கொடுத்தாலும் சரி, நியூட்ரல் ஆட்டமா கொடுத்தாலும் சரி, அந்த ஆட்டம் உடைய அல்லது அயானுடைய அட்டாமிக் நம்பரை நம்ம என்ன பண்ணா z-ன்னு எழுதணும். ஓகேவா? ஃபைன். சோ இதுதான் இங்கேயும் பண்ணிருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் நான் என்ன பண்ணேன்னா லித்தியம்க்கு இதைதான் கண்டுபிடிக்கணும், கரெக்டா? சோ கண்டுபிடிக்கிற வேல்யூவை நான் மேலே எழுதுறேன். R3 ஆஃப் லித்தியம் 2+. ஓகே, சோ which is equal to இங்க என்ன டேர்ம்ஸ் கிடைக்கும்னு யோசிச்சு பாருங்க. n² தேர்ட் ஆர்பிட்டுக்கு கேட்டாங்க, அப்ப 3² அப்படின்னு எழுதுவோமா? டிவைட் பை z-ன்றது லித்தியத்தோட அட்டாமிக் நம்பர் 3. சோ இதை கேன்சல் பண்ணா 3 மட்டும் இருக்கும். ஓகேவா? டிவைடட் பை. ஓகே, அடுத்தது செகண்ட் ரேடியஸ் ஆஃப் ஹீலியம் பிளஸ் அயான்னு சொல்லியிருந்தாங்க. ஹீலியம் பிளஸ் அயான். ஓகே, இதுக்கு எழுதும் போது என்ன எழுதணும்? செகண்ட் n வேல்யூ 2. ஓகே, 2² டிவைடட் பை z வேல்யூ ஹீலியம்க்கு எவ்வளவு? 2 தான். அப்ப 2 கேன்சல் ஆயிடும், ஒரு 2 இருக்கும். கரெக்டா? சோ இது ரெண்டுத்தையும் டிவைட்ல எழுதுனா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 3/2 கிடைக்குமா? இது ரெண்டுத்தையும் டிவைட்ல எழுதுனா 3/2. சரி, லித்தியம் 2+ தான் அவங்க கேட்டாங்க. ஆனா ஹீலியம் பிளஸ்க்கு அவங்களே கொடுத்தாங்க 105.8 அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப R3 ஆஃப் லித்தியம் 2+ பை R2 ஆஃப் ஹீலியம் பிளஸ் தான் 105.8 பிகோமீட்டர். ஓகேவா? which is equal to இங்க என்ன இருக்கும்? மேல 3 இருக்கும், பை கீழே 2 இருக்கும். இந்த 105.8 டிவைட்ல இருக்கு, ஈக்குவல் இந்த பக்கம் வச்சுனா மல்டிபிள் ஆகுமா? அப்ப 3 into 105.8 டிவைடட் பை 2 அப்படின்னு சொல்லுவோம். இதை சிம்பிளிஃபை பண்ணாலே போதும். பாருங்க, 3 into 105.8 டிவைட் பை 2. சோ நான் இப்போ ஜெனரலா சும்மா ஒரு பேச்சுக்கு இப்படி அடிக்கிறேன். 105 நம்ம என்ன எழுதிக்கலாம்? 52.5 அப்படின்னு எழுதலாமா? 0.8 இருக்கு, அப்ப 52.9 அப்படின்னு வரும். ஓகேவா? ஃபைன். சோ 53 அப்படின்னு கணக்கு வச்சுக்கலாம், அல்லது 15 வச்சுக்கோங்களேன். 50 into 3 115 வரும். 2 into 3 6 வரும். அப்போ 156. 0.9 கூட 3 மல்டிபிள் பண்றோம், 2.7 வரும். சோ 56 கூட 2.7 சேர்த்தா 58.7. சோ ஓகேவா? அதுதான் ஆன்சர். 58.7 பிகோமீட்டர். எப்படி வந்துச்சுன்னு புரியுதுதானே? சரி, so next one, 97th question. Find the EMF of the cell in which the following reaction takes place at 298 Kelvin. So nickel solid இருக்கு, nickel metal எடுத்துக்கிற எலக்ட்ரோடா 2 Ag+. சொல்யூஷன்ல என்ன இருக்குன்னா 2 சில்வர் அயான்ஸ் இருக்கு. அதனுடைய கான்சென்ட்ரேஷன் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 0.001 m அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ இந்த கான்சென்ட்ரேஷன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். 0.001 இப்படி எழுதினாலும் 10⁻³ m அப்படின்னு எழுதினாலும் ஒண்ணுதான். ஓகேவா? 1/1000 உடைய வேல்யூ தான் 0.001 சொல்லுவோம்.
ஃபைன். அதே மாதிரி நிக்கல் 2+ சொல்யூஷன்ல இருக்கு. நிக்கல் என்ன ஆகுது? ஆக்சிடைஸ் ஆயிருக்கு. கரெக்ட்டா? நிக்கல் சாலிடா 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருந்து 2+ மாறி இருக்கு. அப்படின்னா ஆக்சிடேஷன். சோ நிக்கல் ஆக்சிடேஷன் ஆகும்போது சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய நிக்கல் அயானுடைய கான்சன்ட்ரேஷன் என்னன்னா 0.001. இதே 10⁻³ தான். சில்வர் மெட்டல் ஆயிடுது. சில்வர் தான் பிரிசிபிடேட் ஆகுது. சில்வர் கெட்ஸ் ரெடியூஸ்டு அப்படின்னு சொல்லணும். சில்வர் என்ன ஆகுது? ரெடியூஸ் ஆகுது. நிக்கல் என்ன ஆகுதுன்னா ஆக்சிடைஸ் ஆகுது. இது உங்களுக்கு தெளிவா புரியுதா? ஓகே. So given that E cell is equal to, sorry, E naught cell. இந்த இடத்துல நான் மிஸ்டேக் பண்ணியிருப்பேன். Fine. So E naught cell is equal to 10.5 volt அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்ப ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ கொடுத்தாங்க 10.5 வோல்ட் மொத்தமா. 2.303 into RT by F. இதனுடைய வேல்யூ எவ்வளவு வருதா? 0.059 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்படி இருந்துச்சுன்னா STP-ல 298 கெல்வின்ல எவ்வளவு வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு தான் கொஸ்டினா கேட்டாங்க. இஎம்எஃப் ஆஃப் த செல் என்னன்னு தான் கேட்டாங்க. சோ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்க, ரொம்ப ஈஸி தான். சோ இந்த டேர்ம்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா? நிக்கல் பிளஸ் 2Ag பிளஸ் gives நிக்கல் 2+ plus 2Ag. ஓகே, இது ஓவரால் ரியாக்ஷன் கொடுத்திருக்காங்க. E நாட் செல் வேல்யூ ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் செல் என்ன கொடுத்திருக்காங்க? 10.5 வோல்ட்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, E cell is equal to E naught cell minus 0.059 by N log of concentration of product divided by concentration of reactant. இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? concentration of இது என்னது? நிக்கல் 2+ என்னது? ப்ராடக்ட் டிவைட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் சில்வர் பிளஸ் இருந்தது. ஓகேவா? இந்த 0.059 எப்படி வந்துச்சுன்னா RT by F 2.303 RT by F இதனுடைய ஓவரால் வேல்யூ தான் 0.059 அப்படின்னு வந்துச்சு. ஓகேங்களா? ஃபைன். சோ இப்போ கான்சன்ட்ரேஷன் அப்ளை பண்ணலாம். இதுவும் 10⁻³ இதுவும் 10⁻³. அப்ப 10⁻³ by 10⁻³. ஆனா முக்கியமான விஷயம், இங்க நிக்கலுக்கு முன்னாடி ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்ஸ் எதுவுமே இல்ல. ஆனா சில்வருக்கு முன்னாடி என்ன இருக்கு? 2ன்னு இருக்கு. ஆமா தானே? சோ அப்போ நம்ம இங்க என்ன பண்ணணும்னா சில்வருக்கு மேல 2 எழுதணும். முன்னாடி இருக்கிற நம்பர் ஆஃப் மோல்ஸ் நம்ம பவர்ல எழுதுவோம். ஓகேவா? சோ அப்படி எழுதும்போது 10⁻³ ஸ்கொயர்னு இருக்கும். ஒரு 10⁻³ கேன்சல் ஆயிடுச்சுனாலும் இன்னொரு 10⁻³ மேல வந்துச்சுன்னா ஆகும் 10⁻+3ன்னு வரும் நியூமரேட்டர்ல. சோ அந்த 3 தான் நான் முன்னாடி கொண்டுட்டு வர போறேன். அப்ப 10.5 minus 0.0591 by 2 log 10⁻³ அப்படின்னு இருக்கும். என்ன இருக்கும்? log 10⁻³. சோ இந்த 3 நான் முன்னாடி கொண்டுட்டு வரலாமா? அப்ப 0.059 by 2 into 3 log 10. log 10 உடைய வேல்யூ என்ன ஆயிடும்? 1ன்னு வரும். அப்போ 1 into 3 3 தான். ஓகே, மைனஸ் இங்க என்ன இருக்குன்னா 10.5 இருக்கு. ஓகே, அதுதான் இங்க எழுதிருக்காங்க பாருங்க. 10.5 மைனஸ் 0.059 by 2ன்னு இருக்கு இல்லையா? இதை அடிச்சா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 0.0295 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? 295. சோ இன்டூ 3 இதை மல்டிபிள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் போர்ட் மேத்ஸ் தெரியும் உங்களுக்கு இல்லையா? டிவிஷன், மல்டிபிளிகேஷன் இந்த மாதிரி. சோ மல்டிபிளிகேஷன் தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். அப்படி பண்ணும்போது 0.0885 அப்படின்னு கிடைக்கும். இதை இதுல இருந்து மைனஸ் பண்ணும்போது 10.4115 கிடைக்கும். இதுதான் ஆன்சர். இ செல்லுடைய வேல்யூ நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்க கொடுத்திருந்தது இ நாட் செல். ஓகேவா? கேட்டது இ செல்லுடைய வேல்யூ. சோ கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, ரொம்ப முக்கியமான விஷயம், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. வழக்கமா முடிக்கும் போது தானே சார் சொல்லுவீங்கன்னா முடிக்க போறோம்ல, அதனால இப்பவே சொல்றேன். காப்பர் கிறிஸ்டலைசஸ் இன் FCC யூனிட் செல். சோ ஒரு ஃபேஸ் சென்டர்டு கியூபிக் யூனிட் செல் இருக்கு வித் செல் எட்ஜ் லென்த். சோ எட்ஜ் லென்த் ஏ வேல்யூ கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க? 3.602 into 10⁻⁸ சென்டிமீட்டர். ஏ வேல்யூ எட்ஜ் லென்த் கொடுத்திருக்காங்க. the density of copper, density என்ன அர்த்தம்? டீன்னு சொல்லலாம், அப்படின்னா ரோன்னு சொல்லலாம் இல்லையா? So density of copper is 8.92 grams centimeter cube inverse. Calculate the atomic mass of copper. காப்பருடைய அட்டாமிக் மாஸ் தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. Z வேல்யூ கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகேவா? ஃபைன். சோ ஈஸியா கண்டுபிடிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணலாம். ஃபைன். டென்சிட்டிக்கான ஃபார்முலா என்னது? Zm by Avogadro number into A cube. Zm by Avogadro number into A cube. Z வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது என்ன செல்லுன்னு சொல்லிட்டாங்க? FCCன்னு சொல்லிட்டாங்க. FCCல Z வேல்யூ எவ்வளவுதான்? 4 தான் இல்லையா? 3 ஃபேஸ், 1 சென்டர்ல இருக்கும். அப்போ மொத்தம் கார்னர்ல 1 ஃபேஸ் சென்டர்ல 3. அப்ப மொத்தமா எத்தனை இருக்கும்? 4 இருக்கும். புரியுதா? சோ Z வேல்யூ 4 FCCக்கு.
டென்சிட்டி 8.92 கிராம் சென்டிமீட்டர் கியூப் இன்வெர்ஸ் கொடுத்துருக்காங்க. NA வேல்யூ உங்களுக்கு தெரியும், அவங்க கேட்ட நம்பர் 6.023 into 10^23. ஏ எட்ஜி எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 3.608 into 10^-8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வேல்யூல சப்ஸ்டிட் பண்ணலாமா? எனக்கு m தான் வேணும் இல்லையா? m தான் எனக்கு வேணும். அப்ப அதை வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் ஈக்குவல் டு கரண்ட் கொண்டு போகலாம். டென்சிட்டி இன்டூ NA இன்டூ A கியூப் டிவைடட் பை Z அப்படின்னு கிடைக்கும். ஸோ கிவன் வேல்யூஸ் என்னெல்லாம் நம்மளுக்கு தெரியுமோ அது எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணலாம். டென்சிட்டி 8.92, ஓகே, 6 NA வேல்யூ அவங்க நம்பர் 6.023 into 10^23 இன்டூ அடுத்தது என்னது A கியூப். A எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 3.608 into 10^-8. அதை எழுதி கியூப் எழுதுறோம். ஸோ இந்த ஹோல் டேர்மை கியூப் பண்ணணும். அப்ப 8 மல்டிபிள் பண்ணணும்னு அர்த்தம். 8 பவர்ல இருக்கு இல்லையா? பவருக்கு பவர் இருந்துச்சுன்னா பண்ணணும், மல்டிபிள் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பண்ணி ஆன்சரை கரெக்ட் வரும். சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். ஃபைன். லாஸ்ட் ஒன் பாருங்க. 8.92 அப்படியே எழுதிருக்கேன். 6.02 into 10^23 அப்படியே எழுதிருக்கேன். பட் 3.608 into 10^-8 கியூப்னு இருக்கு இல்லையா? இதை கியூப் பண்ணி இங்க எழுதிருக்கோம். பாருங்க, 3.6 கியூப் பண்ணா 3.6 into 3.6 again into 3.6 அப்படி பண்ணா 46.97 கிடைக்கும். 10^-8 கியூப் பண்ணா 10^-24. இங்க 23 இருக்கு, இங்க -24 இருக்கு. அப்ப -1ன்னு வருமா? ஓகே. சோ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் மல்டிபிள் பண்ணிட்டு 10^-1 இருக்கலாம். டிவைட் பை 4. சோ 4 2500 டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்குதுன்னா 630 சம்திங் கிடைக்குது. ஓகேவா? இது அரௌண்ட் உங்களுக்கு வேல்யூ தெரியும். காப்பருடைய அட்டாமிக் மாஸ் உங்களுக்கு தெரியும் 63.1 யூனிட் இல்லையா? 63.1 யூனிட். சரி. சோ காப்பர் நம்ம ஜெனரலா படிக்கும் போது என்னதான் படிச்சிருப்போம்னா 63 அப்படின்னு தான் படிச்சிருப்போம். பட் அக்யூரேட்டா வேணும்னா 63.1 இதை நம்ம இந்த ஃபார்முலால கண்டுபிடிச்சு சொல்றோம். ஃபைன். 99th கொஸ்டின். மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2. சோ லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 கூட கனெக்ட் பண்ண சொல்றாங்க. ஹேமடைட். இதுல எது ஹேமடைட்? ஃபெர்ரிக் ஆக்சைடு Fe2O3 தான் அது ஹேமடைட் இல்லையா? ஏவுக்கு 3. ஓகே. மேக்னடைட் என்னன்னு கேக்குறாங்க. கேலமைன் ஜிங்க் கார்பனேட் கரெக்டா? ஃபைன். தென் கெயோலினைட். இந்த அலுமினியம் சிலிகேட் இருக்கு இல்லையா? அலுமினியம் ஹைட்ராக்சைடு .Si2O5 அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த அலுமினியம் சிலிகா காம்ப்ளெக்ஸ், இந்த காம்ப்ளெக்ஸ் தான் நம்ம என்ன சொல்லலாம்? கெயோலினைட் அப்படின்னு சொல்லுவோம். சோ டிக்கு 4 இது கன்ஃபார்ம். ஹேமடைட் Fe2O3 தெரியும். கேலமைன் ஜிங்க் கார்பனேட். அப்ப மேக்னடைட் தான் அது Fe3O4 அப்படின்னு சொல்லக்கூடியது மேக்னடைட் சொல்லணும். சோ இந்த ஆன்சர் எங்க இருக்குன்னு பார்க்கலாமா? ஆன்சர் 1ல இருக்கு. ஏவுக்கு 3 Fe2O3 காம்பவுண்ட் ஹேமடைட். அதுல இருந்து எல்லாமே. சோ கொஸ்டின் நீங்க ஜஸ்ட் இத ஒரு நோட்ல எழுதிட்டு அதுக்கப்புறம் கூட இந்த ஆன்சரை பாருங்க. அப்ப உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும். ஓகேவா? ஒரே பேஜ்ல என்னால காட்டணும் இல்ல, நெக்ஸ்ட் பேஜ்ல இருக்கிறதுனால. ஃபைன். சோ இதுதான் ஆன்சர்ஸ். அது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்குன்னு சொல்றாங்க. Fine. 100th question. Chemistry last question. For a first order reaction, A gives product. Initial concentration of A is 0.1 m and which becomes 0.001 m after 5 minutes. Okay, starting 0.1 m இருக்குது. 5 minutes கழிச்சு என்ன ஆகுதுன்னா 0.001 m மாறுது. Rate constant for the reaction in minute inverses. Rate constant K value தான் கேட்கறாங்க. அப்ப first order reactionக்கு K value formula எழுதலாமா? K is equal to 2.303 by T log of A naught by A. இது formula. K equal to 2.303 by T into log of A naught by A. A naught is the initial concentration. A is the particular instant of time concentration. So பாருங்க, A naught value 0.1 இல்லையா? இனிஷியலா 0.1 m இருந்துச்சு. 5 minutes கழிச்சு தான் 0.001 m மாறுச்சு. அப்ப A value 0.001, T equal to 5 minutes. Okay, இது எல்லாத்தையுமே சப்ஸ்டிட் பண்ணுங்க. K equal to 2.303 by 5 log of 0.1. A naught initial concentration 0.1 divided by 5 minutes கழிச்சு எவ்வளவு concentration 0.001 இருந்துச்சு. இதை சிம்பிளிஃபை பண்ணா நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். சோ இது எப்படி கிடைக்கும்ன்றதை சொல்லணுமா? இப்பதான் நம்ம நிறைய தடவை பாக்குறோம்ல. 0.1 அப்படின்னா நம்ம என்ன எடுக்கலாம்? 10^-1 எடுக்கலாமா? 0.001னா 10^-3. ஓகே. சோ இது ரெண்டும் தான் டிவைட்ல இருக்கு. அப்ப இந்த டினாமினேட்டர்ல இருக்கிறது நியூமரேட்டருக்கு வந்துச்சுன்னா 10^-1 into 10^+3ன்னு இருக்கும். சோ இதை சிம்பிளிஃபை பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 10^+2ன்னு கிடைக்கும். கரெக்டா? -1 + 3 -1 + 3 ஆன்சர் +2ன்னு கிடைக்கும். 10^+2. ஃபைன். log 10^2 அப்படின்னு இருக்கு. இதை நம்ம என்ன எழுதிக்கலாம்? 2 log 10ன்னு எழுதிக்கலாமா? log 10 உடைய வேல்யூ தான் 1. அப்ப 2 into 1 2. சோ இந்த மாதிரி தான் இங்க எழுதியிருக்காங்க. புரியுதா? 2.303 by 5 அப்படியே இருக்கு. log 0.1 by 0.001 என்னவா எழுதிட்டாங்க? log 2ன்னு எழுதுனாங்க.
ஓகே, அதாவது 10^2 அப்படின்னு எழுதுறாங்க. அதுக்கப்புறம் 2 இன்டூ லாக் 1 உடைய வேல்யூ, லாக் 10 உடைய வேல்யூ 1ன்றத விட்டுருக்காங்க. தென் இப்போ இதை ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணிட்டு 5 டிவைட் பண்ணோம், அவ்வளவுதான். உங்களுக்கே தெரியும் 2.3 இன்டூ 2 மல்டிபிள் பண்ணாலும் 4.6 கிட்ட தான் வரும், 5 வராது. அப்போ 0.9 0.89 இந்த மாதிரி லெவல்ல வரும் இல்லையா? சோ இந்த ஆன்சரை உங்களால அப்ராக்சிமேட்டா என்ன பண்ண முடியும், கெஸ் பண்ணவே முடியும். இந்த வேல்யூவை கெஸ் பண்ணவே முடியும். ஆமா தானே? சரி, சோ இதோட இந்த செக்ஷன்ஸ் முடியுது. நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, நீட் 2022ல கேட்ட கொஸ்டின், புக்லெட் கோடு டி, புக்லெட் கோட் T1 நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஓகேவா? சோ அது டி சீரீஸ்ல எதை எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு இதே கொஸ்டின்ஸ் தான், கொஞ்சம் ஷஃபிள் ஆயிருக்கும். ஃபைன். 35 கொஸ்டின்ஸ் கம்பல்சரி, 15 கொஸ்டின்ல 10 கொஸ்டின்ஸ் தான் நீங்க அட்டென்ட் பண்ண போறீங்க. முடிஞ்ச அளவுக்கு நெகட்டிவ் மார்க் வாங்காம பாருங்க. அது எல்லாத்தையும் விட முக்கியம், இந்த மாதிரி கெமிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க. எல்லாருமே நீட் ப்ரிப்பேர் பண்ணுங்க. நம்ம எல்லாருமே டாக்டர் ஆகலாம். ஆமா தானே? எல்லாருமேனா யாரெல்லாம் பயோ மேக்ஸ் எடுத்தீங்களோ அல்லது பயோ ஸ்டூடெண்ட்ஸோ அவங்க டாக்டர் ஆகலாம். ஃபைன். தேங்க்யூ ஆல்.